பொன்னேரி அருகே பள்ளி மாணவர்களின் அசத்தல் அறிவியல் கண்காட்சி. சிறார்கள் திறமையை கண்டு வியந்த பார்வையாளர்கள். பொன்னேரி அருகே பழைய நந்தியம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் பி. தீபா தலைமையில் நடந்த இந்த நிகழ்வில் மாணவர்கள் பல்வேறு அறிவியல் மாதிரிகள் மற்றும் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களின் செய்முறை விளக்கங்களை பார்வையிட்டு பாராட்டினர். இந்த கண்காட்சி மாணவர்களின் அறிவுத்திறன் மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்தது. செய்தியாளர் ராஜா. And a 5 corner. It's a pentangle. It has 5 sides and a 5 corner. Thank you. Thank you. Economy. So we must save farming. வேளாண்மை மொத்தம் 4 வகைப்படும். தன்னிறைவு வேளாண்மை, ஒரு தனி குடும்பத்திற்கு மட்டும் செய்யப்படும் வேளாண்மை. வணிக வேளாண்மை, வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் வேளாண்மை. தோட்ட வேளாண்மை, ஒரு குறிப்பிட்ட பயிரை அதிக அளவு செய்யப்படும் வேளாண்மை. கலப்பு வேளாண்மை, விலங்குகளையுடன் வேர்களையும் செய்வதாகும். வேளாண்மை நமது நாட்டின் முதுகெலும்பு, அதனால் அதனை காப்பது நமது கடமை. அவர்கள் நம்முடைய நண்பர்கள், வாழ்வு நாள் கெட்டு போகாத உணவு. நன்றி. How many bees? How many bees are there? How many? Totally. How many?